நிகழ்ச்சிகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. இந்த நாள் அன்று போல் இன்பமா இல்லையே, அது ஏன் ஏன் நண்பனே? ஏய் சின்னத்தாய், என் பேரு ஏய் சின்னத்தாய் இல்ல, ஸ்ரீரங்க சின்னத்தாயி. ஆமா, அதெல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கும் போது கண்ணுல கூலிங் கிளாஸ், காதுல வாக்கு மேன, நீ ஒரு சர்வெண்ட்ங்கிற மறந்துட்டியா? 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சின்னத்தாய நீ பாத்திருந்தா இந்த கேள்வி எல்லாம் கேட்டிருப்பியா? ஆண்டவர் என்ன காப்பாத்திட்டாரு. நான் 12 வயசுலயே பப்பாளி பழம் சாப்பிட்டவளாக்கும். 12 வயசுல பப்பாளி பழம் சாப்பிட்டியா? எதுக்கு? எங்க வீட்டுல பப்பாளி மரம் நிறைய இருந்தது, நான் சாப்பிட்டேன். அதான பார்த்தேன், நீ அதுக்கு தான் சாப்பிட்டியாக்குன்னு பதறி போயிட்டேன். நீ என்னையா பதறது? இத கேட்டு பதறி ஓடினவர் தான் என் புருஷன். 18 வருஷம் ஆச்சு, எங்க இருக்காங்களோ? அம்மா வந்துட்டாங்க போட்டு. அம்மாவா? ஏன் கிரிந்து இருக்க? யாரு வந்து கண்டு பாரு. ஆத்தா மகமாயி அங்காள பரமேஸ்வரி தஞ்சாவூர் தண்டுமாரி, ஆருடன் கேட்க வந்தவங்களுக்கு ஆறுதலா பதில் சொல்லம்மா, பதில் சொல்லு. என்னங்க ஆத்தாவை கேக்குறீங்க? நீங்க பதில் சொல்ல மாட்டீங்களா? ஆத்தாவே ஏன் வாய் வழியாதான் பதில் சொல்லுவா? சொல்லு. வலசரவாக்கத்துல புதுசா ஒரு வீடு கட்டிட்டு இருக்கேன், வாசக்கால் எங்க வைக்கணும்னு தெரியல. அறிவிருக்காயா? வலசரவாக்கத்துல வீட்டை கட்டிட்டு வண்டலூர்லயா வாசல் வைக்க முடியும்? ரெண்டையும் ஒரே இடத்துல ஏன் வைக்கணும்? அது இல்லங்க, மனசாஸ்திரப்படி வாசக்கால எங்க வைக்கிறது? பேசி பாக்குறேன். ஆத்தா சரி சரி சொல்லிடுறேன் ஆத்தா. ஆத்தா உத்தரவு கொடுத்துட்டா. என்னன்னு? ஒரு 50 வைக்க சொல்லிருக்கா. விஷயத்த சொல்லு. 11க்கும் 13க்கும் நடுவுல ஒரு நம்பரை சொல்லு. ரொம்ப கஷ்டமான கேள்வியா இருக்கு. ஆத்தா விளையாடுறாய். ஆத்தா எப்படி எல்லாம் விளையாடக்கூடாது. 11க்கும் 13க்கும் நடுவுல 12. அடப்பாவி, வேற நம்பரே கிடைக்கலையா உனக்கு? ஏங்க, இந்த 11க்கும் 13க்கும் நடுவுல 12 தானங்க இருக்கு. 12 ஹால் இருக்கு, 12 இருக்கு, 12 முக்கால் வரைக்கால் இருக்கு. இதுல ஏதாவது ஒண்ணு சொல்லிருக்கலாமே, இல்ல தெரியாதுன்னு சொல்லிருக்கலாம். 12ன்னு சொல்லிட்டு உன் ராசிக்கு ஒப்பாத நம்பர், வாசல் எங்க வச்சாலும் உள்ள பூந்து தேட உருவிட்டு போயிருவான். இப்ப என்னங்க பண்றது? அதா நான் தான் உன் மகன். இந்த பய விஷயமா தான். இதுல 50 அதுல 50 தாங்குவானா? வேற வழியே இல்லையா? சரி சொல்றேன். ஒத்தச்சுளி பசுவா ஓங்கோல இருந்து ஒரு 50 பிடிச்சிட்டு வா. அலங்காநல்லூர்ல இருந்து அடிமாட்டு காளையா ஒரு 50 பிடி. ரெண்டையும் கலந்து பழக விடு. அதுல விழுற கண்ணு குட்டிகளை குன்றத்தூர் கோயில் படிக்கட்டுல கூட்டமா உட்கார்ந்துருக்க பிச்சைக்காரங்க எல்லாம் ஆளுக்கு ஒண்ணா கொடு. நமக்கிழங்களுக்கு 4 மாசம் 3 வேளை பூஜை போடு. 10,000 ஏழைகளுக்கு நிலா வெளிச்சத்துல நெய்ச்சோறு போடு. அந்த கூட்டத்துல நான் இருந்தா கண்டுக்காத. இதெல்லாம் முடிச்சுக்கிட்டு அப்புறமா என்கிட்ட வா. வாசல் எங்க வைக்கிறது வாழ்க்கை வந்து சொல்றேன் உங்ககிட்ட. இதெல்லாம் பண்ணணும்னா இப்ப கட்டிக்கிட்டு இருக்கேன், அந்த வீட்டை வித்து தான் பண்ணணும். அதுக்கு பதிலா வாசக்கால கையிலே வச்சுக்கிறேன். போய சாப்பிடுங்கம்மா, சாப்பிடுங்க. என்ன செல்லப்பா, எனக்கு மட்டும் இவ்வளவு ஸ்வீட்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன சாதாரண காரியம் பண்ணிருக்கீங்க? பொண்ணு காதலிக்கிறது தெரிஞ்சு மத்தவங்க மாதிரி கத்தி கரெக்டா பண்ணாம காதலர்களை சேர்த்து வச்சிருக்கீங்களே, அதுக்கு தான் அந்த ஸ்வீட். கொஞ்ச நாள் போறீங்க, ஊருக்கே கல்யாண பத்திரிக்கை கொடுத்து அசத்திடலாம். என்னது, நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு பத்திரிக்கையா? பத்திரிக்கைலாம் கிடையாதுங்க. தினத்தந்தி, தினமலர், தினகரன், மாலை முரசு, மாலை மலர், மக்கள் குரல், இந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ், தினமணி, அத்தனை பத்திரிகையிலையும் முழு பக்கம் விளம்பரம் கொடுத்து அசத்திய வேணா? அது எப்படி அத்தனை நியூஸ் பேப்பர் பேரையும் கிடிக்கிட்டு சொல்றீங்க? கொஞ்ச நாள் பழைய பேர் வாங்கி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அதுல கூவி கூவி பழக்கமாயிருச்சுங்க. ஏது கைவசம் நிறைய தோல் வச்சுட்டு இருக்கீங்க போல இருக்கு. சீக்கிரமே பெரிய ஆள் ஆயிடுவீங்க. நம்ம எப்படிமா பெரிய ஆள முடியும்? பேங்க்ல கொள்ளையடிக்கிறவனும் பங்கு மார்க்கெட்ல மோசடி செய்யறவனும் அவன் தான் நம்ம நாட்டுல பெரிய ஆளாக முடியும். செல்லப்பா, இவ்வளவு இன்டெலிஜென்ட்டா பேசுறீங்க. நீங்க அரசியல குதிச்சிடுங்க, உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. அம்மா, கிணத்துல குதிச்சொல்ல குதிச்சிடுறேன், கடல்ல குதிக்க சொல்லுங்க குதிச்சிடுறேன். ஆனா அரசியல் மட்டும் குதிக்கவே கூடாது. எவன் எதுல வருவான், எப்ப பாம்பு அடிக்கும்னு தெரியவே மாட்டேங்குது. இத நான் ஏன் சொல்றேன்னா, பல வருஷம் வெள்ளக்காரன் காப்பாத்தின காந்திய சுதந்திரம் வாங்கி 1 வருஷம் நம்மளால காப்பாத்த முடிஞ்சதா? அவரையும் சுட்டு விட்டாங்களே. செல்லப்பா, நீங்க மாத்திரம் கட்சி ஆரம்பிச்சீங்க, அடுத்த வருஷமே ஆட்சியை பிடிச்சிடலாம். ஆட்சி பிடிச்சலாம்னு காரைக்குடி பக்கம் போய் சொல்லிடாதீங்க, அடிச்சே கொண்டு போடுவாங்க. தப்பாயிருமோ? அம்மா, நாளைக்கு குன்னூர் போனோம், டிரைவர் கிட்ட சொல்லி வண்டி ஏற்பாடு பண்ணி. சரிம்மா. அருண், பிரியா, நாளைக்கு நீங்க 2 பேரும் குன்னூருக்கு வரீங்க. நாம ஒரு ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணோம். சரிம்மா. வேடமையெல்லாம் பார்த்துவேன், யாரு தூக்கிட்டு போறேன், கணக்கு எவன் சொல்றது? ஒண்ணு தம்பி, அந்த மீனா இது யார் அப்பாங்களா? உங்களை மாதிரியே இருக்காருங்க. ஐயா, என் பேரு ஸ்ரீரங்கம் சின்னத்தாயி. அந்த காலத்துல ஸ்ரீரங்கத்துல என் பேரை சொன்னாங்கன்னா மலைக்கோட்டை ஆதரமாக்க
இவரு உன் பெருமை இழிச்ச வேட்ட சொல்லு. இப்ப பிரிய பாப்பா பாக்க இருக்காங்கல்ல, போய் சொல்லுப்பா. பாவங்க அந்த புள்ள காலையில இருந்து அலங்காரம் பண்ணி பண்ணி அழுத்து போச்சு. she feel more sentimental ஐயா. வெள்ளக்கார விதம் போட்டானா இப்படி இங்கிலீஷ் பேச போற? இவர் பேரு செல்லப்பா. சிவாஜி செல்லப்பான்னு சொல்லுங்க. இந்த சின்னப்பா உடையப்பான்னு சொல்றாங்கல்ல, அந்த வயரால வந்தவன். சும்மா நாடகத்துல வெளுத்து கட்டுவனே. சமையல்லையும் வெளுத்து கட்டுவாரு. இந்த வீட்டு குக்கு இவரு. ஐயா வீட்டுக்கு முத வந்திருக்கீங்க. பால் பாயசம் சாப்பிடுறீங்களா? வேண்டாம். பருப்பு பாயசம், அவல் பாயசம் வேண்டாம். ஐயாவுக்கு இனிப்புனா பிடிக்காதோ? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க பேசுறதே ரொம்ப இனிப்பா இருக்கு. ஐயோ என்ன பத்தி ரொம்ப போடுறீங்களே. நீங்க ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டுதான் உங்களுக்கு சர்க்கரை இல்லாம பாயசம் கொண்டு. ஆமா இருக்கு. உன் பொண்டாட்டி ஓடி போயிட்டாளா? ஐயோ நான் தான் சொன்னேன்யா உனக்கு இந்த மாசத்துல இருந்து நல்ல ஆரம்பிக்குதுன்னு. சந்தோஷமா இரு. ஆகா நம்ம ஜோசியம் கூட ஒர்க் அவுட் ஆகுது. இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்டா சார்? நீங்க காலேஜ் ப்ரொஃபசர் ஆச்சே? ஆமா. என்ன சார் இப்படி வேர்க்க விரும்பி ஓடி வரீங்க? இவ்வளவு பெரிய நாய் இவ்வளவு பெரிய நாக்க தொங்க போட்டுக்கிட்டு கடிக்கிறதுக்காக துரத்துனா ஓடி வராம என்னப்பா பண்ண முடியும்? என்ன சார் இது? ஒரு நாய்க்கு போய் பயந்து ஓடி வரீங்களே. என்ன கூட தான் சின்ன வயசுல ஒரு நாய் கடிச்சிருச்சு, நான் என்ன செத்தா போயிட்டேன். ஒரு விஷயத்தை நீ சரியா புரிஞ்சுக்காமலே பேச. ஒரு நாய் கடிச்சு இன்னொரு நாய் செத்ததா சரித்திரமே கிடையாது. சார் உங்களுக்கு தான் வாய் வைக்கணும் பேசாதீங்க. நான் இப்ப உங்க ஸ்டூடெண்ட் இல்ல. ஜோதிட கலாரத்ன, கந்தர்வ பூஷண, ஆரோட விற்பன, ஆனந்தாண்டவபுர, விவேகானந்த ஜோசியர். என்ன 1.5 மணி நேரத்துக்கு ஒரு பட்டம் யார் கொடுத்தது? ஆச்சரியமா இருக்குல்ல? அசிங்கமா இருக்கு. அதுக்கு காரணம் நீங்க தான். உங்ககிட்ட படிச்சதுனாலதான் நான் உருப்படாமலே போயிட்டேன். கடைசியில இந்த தொழிலுக்கு வந்துட்டேன். ஆத்தா ஒரு விதத்துல உன்னை பார்த்ததும் நல்லதுதான். கண்ணா எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஐயோ என் கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணை தேடி நாயா அலைகிறேன். நாயா அலைறீங்களா? உங்களை நாயா விரட்டது ஏன் சார் பொண்ணு விரட்ட மாட்டேங்குது? நான் எதிர்பார்க்கிற 4 ஐட்டங்களோட பொண்ணு அமையல. என்னது 4 ஐட்டம்? இந்த அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பும்பாங்களே அதுவா? நான் எதிர்பார்க்கிறதே வேற. ஐட்டம் நம்பர் 1. ஆத்தா அந்த பொண்ணு சிரிச்சதுன்னா ஜல்லிக்கல்ல கொட்டின மாதிரி ஜலஜலன்னு சத்தம் வரணும். ஜல்லிக்கல்லா? அப்ப சித்தாவத்தான் பார்க்கணும். மேல ஐட்டம் நம்பர் 2. ஆத்தா பரதம், குச்சிப்புடி, கதகளி, கதக், ஒடிசி, மணிப்புரி. அவளும் தெரிஞ்சுக்கணுமா? இல்ல இதுல ஏதாவது 2 கலந்து ஆட தெரியணும். கலந்து ஆடணுமா? அப்ப ஜாக்கெட்டுக்குள்ள கரப்பாம்பூச்சி விட்டாதான் முடியும். மேல ஐட்டம் 3. ஆத்தா அந்த பொண்ணுக்கு பாட தெரிஞ்சிருக்கணும். கேபி சுந்தராமல் மாதிரி இல்லடா கூட பேபி ஷாமிலி லெவலுக்கு பண்ணா ஓகே. அப்ப ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் தான் பாடும். பரவாயில்ல, ஆனா அதுவா பாடணும். ஐட்டம் நம்பர் 4. ஆத்தா நான் கட்டிக்க போற பொண்ணுக்கு தஞ்சாவூர் வடமாங்கா சைஸ்ல நெஞ்சில பெருசா ஒரு மச்சம் இருக்கணும். அது ஏன் அப்படி? வைத்தீஸ்வரன் கோயில்ல ஓலச்சுவடி பார்த்தேன். மாங்காய் சைஸ்ல மச்சம் உள்ள பொண்ணை நான் கட்டிக்கிட்டாதான் எனக்கு ஆயுசு கெட்டி, இல்லைன்னா நான் வாழ்றதே வெட்டி அப்படின்னு வந்துச்சு. நான் சொல்ற 4 ஐட்டங்கள் கொண்ட பொண்ணு எனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு கரெக்டா பார்த்து சொல்லு. ஒரு நிமிஷம் சார். கூரையில யாரு குருநாதரை கூப்பிடுறியா? இல்ல எங்க ஆத்தா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஓஹோ. கேட்டேன். பிடிச்ச பூ குஷ்பு, பிடிச்ச மலை அண்ணாமலை, பிடிச்ச பழம் ஞானப்பழம், பிடிச்ச கலர் காளிமார். காளி ஆத்தா உங்களே சொல்லிட்டாரு சார். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இனி உங்க கல்யாணம், உங்க குழந்தை பிறக்கிறது எல்லாம் என் பொறுப்பு. எது? இல்ல சார், உங்க வாழ்க்கையில விலைக்கேத்தி வைக்கிறேன்னு சொன்னேன். நீ செய்ய போற மகத்தான உதவிக்கு உனக்கு பின்னாடி நான் பெருசா கவனிக்கிறேன். உங்க வாயை நம்பிதான் சார் இருக்கேன். டை ப்ரொஃபசர், பரீட்சையில நான் அண்டர்வேருக்குள்ள வச்சு பிட் அடிக்கும் போது பிட்ட உருவுறேன்னு சொல்லி அண்டர்வேர் நாடாவ உருவினியடா. அவ நான் இன்னும் மறக்கல. அந்த பிட்டு என் நெஞ்சில விழுந்த வெட்டு. இப்ப நான் உனக்கு வைக்க போறேன் பாடுறா ஒரு வேட்டு. பொண்ணு பேர் என்ன சொன்னீங்க? சொல்லவே இல்லையே. உடனடியா சொல்லிடுங்க. குமுதவல்லி. குமுதவல்லி, குமுதம், தம் குமு. ஆத்தா அழகான பெண்ணு, அழகான பேரு. அஷ்டலட்சுமி அங்கங்க அநியாயத்துக்கு தாண்டவம் ஆடுறாங்களே. அந்த கண்ணை பாத்தீங்களா? ஒன்னுல ஞான ஒளி, இன்னொன்னுல ஆனந்த ஜோதி. யோ அது என்ன முகமா இல்ல டென்ட் கொட்டாயா? இருக்கலாம். வாய் கூட டிக்கெட் கவுண்டர் மாதிரி இருக்குதே. ஏங்க இது நிஜமாவே உங்க பொண்ணு தானே? யோ 1 வருஷம் 12 மாசம் காட்டுல கடுந்தவம் பண்ணும்போது பிறந்த பொண்ணியா? நீங்க காட்டுல பண்ணும்போது இது எப்படி வீட்டுல பிறந்துச்சு? நடுவுல எறும்பு கடிச்சிருச்சுன்னு 7 நாள் வீட்டுக்கு வந்துட்டேயா? அந்த 7 நாட்களா? வீட்டு விஷயத்தெல்லாம் அந்த ஆளுகிட்ட சொல்லிட்டு வள வளன்னு பேசாம வந்த விஷயத்த சொல்லுங்க. இந்த பாப்பா யாரு? அந்த பொண்ணோட அம்மா. அப்ப அந்த பொண்ணோட அம்மாவை தான் நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? யோ இந்த அம்மாவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணே பிறந்துச்சு. அதுக்கு ஒரு நல்ல மாப்பிளையா பார்த்து சொல்லியா? இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்கிறதா கஷ்டம். இந்த ஃபிகருக்கு டாக்டர், என்ஜினியர், வக்கீல் 3 பேர் வருவாங்க. 3 பேர் வேண்டாயா, ஒருத்தர் போதும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிடுறேன். என் பொண்ணு 2 வருஷம் உள்ள இருந்துச்சு. ஜெயிலியா? பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில. என்னது? உங்க பொண்ணுக்கு பைத்தியமா? யோ உங்க ஜாட அப்படியே இருக்குதியா?
யோ என்ன பார்த்தா பைத்தியம் மாதிரியா தெரியுது? கொஞ்சம் இப்படி திரும்புங்க. இந்த பக்கம் அப்படி தெரியல, இப்ப தெரியுது. தெரியுது. யோ அது பிறவி பைத்தியம் இல்லையா? அப்புறம் ஒரு தடவை குற்றாலத்துக்கு கூட்டு போனேன். எதுக்கு? அருவியை பார்க்கத்தான். பார்த்தாவா? அருவி எங்க இருந்து கூட்டுதுப்பான்னு கேட்டா மேல இருந்துன்னு சொன்னேன். சரி. சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ஆளை காணோம். ஏன்? பரபரன்னு பாறை ஏறிட்டா. பாறையிலயா ஏறணும்? அங்க அதானப்பா இருந்துச்சு. மேல இருந்து பொத்துன்னு கீழே வந்ததுல மண்டையில அடிபட்டு கபாலத்துல காலங்களுக்கு விரிசல். உடனே அறக்க பறக்க இன்ஜினியர் விட்டு கூட்டு போனேன். இன்ஜினியர் எதுக்கு? அவர் வீட்டு மாடியில் தான் டாக்டர் கூடி இருக்காரு. அங்க போய் பார்த்தா பாத்ரூம்ல வலிக்க வந்து டாக்டர் படுத்த படுக்கையா கிடந்தாரு. அதுக்கப்புறம் நம்ம டிரைவரை கூப்பிட்டேன். டிரைவர் எதுக்கு? வண்டி ஓட்டத்தான் ஓட்டினாரா? அப்புறம் எல்லாரும் சொன்னாங்க கல்யாணம் பண்ணி வச்சா பைத்தியம் தெரிஞ்சு போயிடுன்னு சொன்னாங்க. எங்கெங்கயோ போய் பார்த்தா ஒண்ணும் முடியல. கடைசியில இங்க வந்திருக்கிறேன். இது என்னது? இப்பவாவது பூ, முன்னெல்லாம் கல்லு. ஐயோ நிறைஞ்ச பைத்தியமா இருக்குது. இதை எவையா கட்டிக்குவான்? உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே கிடையாதா? இதுக்கு நான் ஹெல்ப் பண்ணா ஆத்தா என் கண்ணை குத்திடுவா. யோ திரும்பி பார். யாரு? அங்க இல்ல, பழச 3 வருஷத்துக்கு முன்னாடி என் பையனை ஏமாத்தி ஒரு பைத்தியக்கார பொண்ணுக்கு கட்டி வச்சு முதல் இரவு அன்னைக்கு என்ன ஆச்சு எனக்கு எப்படி தெரியும்? அந்த பொண்ணு பால் டம்ளரால என் பையன் புட்டு அடிச்சு பட்டுன்னு போயிட்டான். ஸ்பாட்லயே அவுட்டா? அதுக்கு பிராயச்சித்தமா இந்த பைத்தியக்கார பொண்ணுக்கு நீ ஒரு நல்ல மாப்பிளையா கட்டி வைக்கிற. அப்படி நீ கட்டி வைக்கல எந்திரிச்சிருவீங்களா? உன் தொழிலையே படுக்க வச்சிருவேன். முதலாளி நீ ஊருக்கெல்லாம் ஜோசின்னு சொல்றது பொய், ஆத்தா கிட்ட பேசுறது பொய். அவ்வளவு ஏன் நீயே பக்கா ஃப்ராடுன்னு ஊரெல்லாம் தமுக்கு அடிச்சிருவேன். அப்புறம் உன் பொழப்பு நாரி போயிடும். சார் ஏதோ விபூதி வாழப்போன்னு என் தொழில் நடந்துகிட்டு இருக்கு. அதை தயவு செய்து கெடுத்துறாதீங்க. படிப்பு ஏறனா இந்த தொழிலுக்கு வந்தேன். நீங்க வீட்டுக்கு போங்க, நான் எப்படியாவது மாப்பிள்ளை பார்த்து வைக்கிறேன். டாடி நீ அம்மையை கூட்டிட்டு வீட்டுக்கு போ. நான் இங்கேயே இருக்கேன். இந்த பீப்பா உருட்டி எடுத்துக்கிட்டு போங்க. இந்த பாப்பா வேணா இருந்து பேசட்டும். அதுவும் சரிதான். நீ போடி. பாரியா ஒழுங்கா சொல்றேன். கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல மாப்பிளையா பார்த்து நீயே அந்த பொண்ணுக்கு கட்டி வைக்கிற. சரி. அப்படி கட்டி வைக்கல நீயே கட்டிக்கிற. நெஞ்சில மச்சத்தோடு பொண்ணு வேணுங்கிறானே அந்த ப்ரொஃபசர். நெஞ்சு இருந்தா மச்சம் இல்ல, மச்சம் இருந்தா நெஞ்சு இல்ல. என்ன பண்ணலாம்? இது அந்த பைத்தியக்கார பொண்ணு குமுதினி தானே? கரெக்ட். நெஞ்சு இருக்குது ஆனா மச்சம் இல்லையே. இந்த பொண்ணை மட்டும் அவனுக்கு கட்டி வச்சிட்டா ப்ரொஃபசர் காலி. மச்சத்தை வைக்கணுமே. ஐடியா வச்சிடுறேன். அடி குமுது, எழுந்தடி. வெளியில பனி கொட்டுது. இடம் உடம்பு உனக்கு தாங்குமா? உள்ள போய் படு. ஓடினா என் உடம்பு எல்லாத்துக்கும் தாங்கும். என்னங்க இது? வயசு வந்த பொண்ணை வீட்டுல வச்சுக்கிட்டு இது என்ன சிலமிஷா? படுத்துங்க. நான் ஒண்ணுமே பண்ணலையே. என்ன இப்படி சொல்றா? பொண்ணுக்குதான் பைத்தியம்னா பொண்டாட்டிக்குமா? எல்லாம் என் தலையெழுத்து. தம்பிக்கு எந்த ஊரு? நல்ல படம் சூப்பர் ஸ்டார் நடிச்சது நான் 3 தடவை பார்த்திருக்கேன். நான் கேட்டது உங்க ஊரு அரக்காம்பட்டி. அங்க எங்களுக்கு 5.5 ஏக்கர் நிலம் இருக்கு. தம்பி அரக்காம்பட்டி மொத்தமே 3 ஏக்கர் தானே? நீங்க சொல்றது அஞ்சரைப்பட்டி, அது அந்த பக்கம். நான் சொல்றது அரக்காம்பட்டி, அது இந்த பக்கம். ஆமா உங்களுக்கு எந்த ஊரு? பரக்காவட்டி. சொல்ல வேண்டாம், பார்த்தாலே தெரியும். தம்பிக்கு என்ன வேலை? போக்கடை இல்லாதனால ஒரு காலேஜ்ல வாத்தியாரா இருக்கேன். தமாசு. சார் உங்க பொண்ணு பிரமாதம் பண்ணி எப்ப சொல்லணும் அப்பையில இருந்து பொண்ணை பாக்கணும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலையறாரு. இவருமா? குமுதவல்லி கூப்பிடுங்க. குமுதவல்லி நீங்க சொன்ன 4 பக்கமும் நல்லா இருக்கு சார். அவ என்ன திருமண நாயக்கர் மகாலா? நீ புது பொண்ணு அப்படியெல்லாம் சிரிக்க கூடாது. அவ சிரிக்க விடுங்க. காலம் பூரா அவ சிரிச்சுக்கிட்டே இருக்கட்டும். அவ மாறாம இருந்தா தான் என் மனசு வாடாம இருக்கும். மாறாமலே இருந்தாலும் அது ஒரு மாதிரி சிரிப்பா இருக்கும். ஆனாலும் பாயிண்ட் நம்பர் 1 படு ஓகே. ஆமா உன் பேர் என்னமா? இவ்வளவு நீளமான பேரா? ஐயோ எப்படி கூப்பிடுறது? ஷார்ட்டா கும்மு கும்மு கூப்பிட வேண்டியதா சார்? ஆனா பேரை சொல்ற சாக்குல பரதநாட்டியத்தையும் குச்சிப்புடியையும் கலந்தாங்களே, அப்ப பாயிண்ட் நம்பர் 2 ஓகே. ஆமா உனக்கு பாட்டு ஏதாவது பாட தெரியுமா? அடி போடி பைத்தியக்காரி, நான்
பெருசு இல்லம்மா பெருசுதான் சார் கேபிஎஸ்ஸையும் பேபியையும் குரல்லையே ஒன்னா சேர்த்துட்டாங்களே அப்ப பாயிண்ட் நம்பர் 3 ஓகே 3 பாயிண்ட் ஓகே இந்த 4வது மாங்கா மேக்ஸ் ஏற்பாடு பண்ணியாச்சு ஏற்பாடா இல்ல அது வந்து பொண்ணு குனிஞ்சு நமஸ்காரம் பண்ணும்போது அம்மா நமஸ்காரம் பண்ணுமா எனக்கு ஓகே கண்ணா நீ என்னுடைய மாணவனே இல்ல அப்புறம் மாமா மாமா என்ன ஒண்ணு இல்ல ஒரிஜினல் மாமா உங்க பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு இப்பதான் பிடிச்சிருக்கு என் பொண்ணுக்கு அப்பவே பிடிச்சிருச்சு சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க செலவை சீக்கிரப்படுத்துறேன்னுட்டு சைடுல நாதஸ்வரத்தை நீங்க வாசிறாதீங்க அதுக்கு வேற ஏற்பாடு பண்ணுங்க வரட்டுமா டாடா 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 போதும் சொந்த சுமைய தூக்கி தூக்கி தோர்ந்து போனே என்னங்க டீ கிளாஸோட வந்திருக்கீங்க? உங்க அப்பா விவரமான ஆளு முழிச்சிருந்து நாம முதல்ல கொண்டாடணுங்கிறதுக்காக எழுத்த நாயகடியில ஸ்ட்ராங்கா 2 மசாலா டீ ஆர்டர் பண்ணிருக்கான் அதுல ஒண்ணுதான் இது ஆமா எதுக்கு நம்ம ரூமுக்குள்ள போட்டு பூட்டி வச்சிருக்காங்க? நமக்கு என்ன பைத்தியமா? டீ பைத்தியம் நமக்கு என்ன பைத்தியமா பைத்தியம் நமக்கு இன்னைக்கு முதலிரவு அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் நைட் அதான் என்னன்னு கேக்குறல்ல. ஐயோ முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும் போல இருக்கே ஓகே ஏதோ கோழி கூற மாதிரி இல்ல நான் நாயா கூவுனேன் அப்படியே கூற முட்டை விட்ட போட்டு போறியா அவிச்சு தின்னு பொண்ண முதல்ல அனுப்பிட்டு வெளியே காவல் காக்குறிய நீ எல்லாம் ஒரு அப்பனா துப்புறதுக்கு இங்க டப்பாவே கிடையாதா? பொண்ணை பத்தி நமக்கு தெரியா அவருக்கு தெரியாதே இல்லையா உள்ள என்ன நடக்குதுன்னு பாப்போம் அப்பா யாரோ கூப்பிட்ட மாதிரி இல்ல பால்காரியா இருக்கும். அப்பா எங்க பார்த்த மாதிரி இல்ல யோ உங்க சொந்த பொண்ணியா அது? ஒரு நாள் ராத்திரி முடிச்சிருந்ததுக்கே இப்படி ஆயிட்டியா? அப்பா எனக்கு ஒரு நல்ல மாப்பிளைய தேடி தந்தீங்க ரொம்ப நன்றிப்பா. என்னது ஆமாங்க பொண்ணு தெளிவா பேசுது நம்ம பொண்ணுக்கு பைத்தியம் குணமாயிடுச்சு. குமுது உனக்கு திஷ்டி சுத்தி போடணும் வாமா. பெரிய கல்யாண பூசணியா உடங்க ரொம்ப அதிசயமா இருக்கியா நான் தான் சொன்னேயா பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா எல்லாம் தெரிஞ்சிரும்னு. அத பாருங்க மாப்பிள்ளை எவ்வளவு திருப்தியா சிரிக்கிறாருன்னு. பின்ன பொண்ணுக்கு தெரிஞ்சிருச்சுல்ல மாப்பிள்ளை கொடுத்து வச்சவன் என்னது மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருச்சா? என்ன பண்ணுது முழுங்க முடியலங்க வெளியில துப்பு உன்னை யார் முழுங்க சொன்னது? போட பார்த்தா வந்துருவீங்களே வாயத்தர இன்னும் நல்லா நீ உள்ள இறங்கிட்டா வைத்தியம் பண்ணணும்னா அந்த வைத்தியம் எனக்கு தேவையில்லை. போயா போயா. அடுத்தது ஐயா நானு இல்ல பொண்ணு. அம்மா வாம்மா வா வா. உடம்புக்கு என்னம்மா என்ன அந்த பல்பொடி எடு. இது பல்பொடி மாசம் ஒரு தரம் விளக்கு. ₹1 கொடு. அப்படி அங்க வச்சிரு. அடுத்து ஆணு உனக்கு என்ன பண்ணுது? குனிஞ்சா நிமிர முடியலீங்க. நிமிர்ந்தா குனிய முடியலையா? ஆமாங்க. உச்சந்தலையில உளி வச்சு அடிச்ச மாதிரி இருக்கா? ஆமாங்க. ஒத்த கண்ணு மட்டும் டப்பு டப்புன்னு அடிக்குதா? ஆமாங்க. ஒத்த மூக்கல மட்டும் காத்து வரலையா? ஆமாங்க. இவ்வளவும் எனக்கு இருக்கு. இத ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க தாங்க எப்படியாவது குணப்படுத்தணும். கருங்கல்லு வேறு ஒரு 2 கிலோ, கருவாட்டு ரத்தம் 1.5 படி, கொசு மூத்திரம் ஒரு 3/4 படி. இந்த 3ஐயும் கொண்டு வா, உன் வியாதியை சரி பண்றேன். சரிங்க. சரிங்களா? அப்ப சரிங்க. தென்ன இவங்க 2 ரூபா வாங்கிக்க. அடுத்து வைத்தியரையா நல்ல ஆரோக்கியமா 100 வயசு வரைக்கும் வாழணும். அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. இது கேள்வி. வெத்தலமாக்கு புகையில போடுற பழக்கம் உண்டா? இல்லீங்க. பீடி சிகரெட் இல்லீங்க. கஞ்சா அடிப்பியா? இல்லீங்களே. கள்ளு சாராயம் இல்லீங்களே. காந்தி விஸ்கி இல்லீங்க. பொம்பளை கம்பளை வாடையே ஆகாதுங்க. அப்புறம் என்ன மயிருக்குடா நீ 100 வயசு வரைக்கும் இருக்கணும்? நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அவ 35 வயசுலயே ஆண்டு அனுபவிச்சு போயிட்டு இருக்கா. எந்தரா எந்தரா இனிமே நின்ன நானே உன்னை விஷம் வச்சு கொண்டுடுவேன். அடுத்து உனக்கு ஒண்ணுமே இல்லையே. உடம்புல 4 எலும்பு தான் இருக்குது. பார்த்து போ, நாய் கண்டா விடாது. போகியா போய் நாளைக்கு வாங்கயா. தொண்டையெல்லாம் வலிக்குது. தேன்மொழி
தேரு குடிக்க தண்ணி கொண்டு வா. என்ன மச்சான் குடிக்க தண்ணி கேட்டா குடத்தோட வந்து நிக்கிற. இப்பதான் குளத்துக்கே போறேன். பரவாயில்ல, நானே போய் குடிச்சிட்டு வந்துடுறேன். ஊரு கெட்டு கிடக்குது, ஒரு பையன் ஊருக்குள்ள இருக்கிறது இல்ல. ஆத்தங்கரை குளத்தங்கரைன்னு அங்கங்க சுத்தி எடுத்துட்டானுங்க. சீக்கிரம் வந்துரு, பச்சையில அரைக்கணும். ஐயோ ஐயோ, இந்த பாரியா, பச்சையில பருத்தி கொட்டை அரைக்கிறதெல்லாம் நம்மோட வச்சுக்க. இதுல என் தங்கச்சி எழுக்காத. காலகாலத்துல நல்ல மாப்பிள்ளை பார்த்து அவளை கட்டி வச்சிரு. நல்ல மாப்பிள்ளை எங்க இருக்கான்? நாலா பக்கம் கரையை திறந்து வச்சிருக்கானுங்க. இதெல்லாம் அவளுகளே பார்த்து புடிச்சுக்க வேண்டியதான். நீங்க என்ன புடிச்சுக்கல? வயிற்று வலின்னு வந்த, வயிற்ற புடிச்சிட்ட. அதே மாதிரி அவளுக்கு ஏதாவது வலின்னு போய் எவனையாவது புடிச்சுக்க சொல்லு. நான் அப்படியே குளத்து வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். எங்க இந்த தென்னையை காணோம்? பெரிய சாக்லேட் சீ துணியடா. என்னடா? எனக்கு என்னமோ தெரியலனே. வர வர இப்ப சொல்லு. ஞாபக சக்தி கம்மியா இருக்குனே. அது ஒழுங்கா இருந்து நீ என்ன இந்தியாவை ஆள போற. அப்படியே இருக்கிறது தான் உனக்கு நல்லது, உலகத்துக்கு நல்லது. தென்மொழி சௌக்கியமா இருக்கியா? அம்மாவாசை சாப்பிட்டியா? ஏன் சட்டை போடல? ஓ, நாளைக்கு குளத்துக்கு வா. ஏய், உள்ள போ போ. இங்கெல்லாம் வந்தா மருந்து ஞாபகத்திலே இருக்கணும். தென்னை, அந்த கருங்குரங்கு ரத்த தேடு. எதுக்குனே? அத சாப்பிட்டா நல்ல ஞாபக சக்தி வரும்டா. தென்னை எடாத மாயத்திரடா. விஷம்னே. விஷமா? என்ன இதுக்குதான் பாட்டிலுக்கு பக்கத்துல உட்கார கூடாதுங்கிறது. அப்படி போய் படு. என்ன அவனை மடியில வச்சுக்க. மாயத்திரடா கடிச்சுக்க. அமுட்டுதானே? 5 குரங்கு ரத்தத்தையும் உனக்கே கொடுத்தாச்சு. பரவாயில்ல, அதையும் கொடுங்க. டேய், ஈ முக்கியமா வீசுறா. என்ன சின்ன பண்ண? நீங்க நாட்டு வைத்தியரா மாட்டு வைத்தியரா? எரும மாட்டுலாம் வாசல கட்டி போட்டிருக்கீங்க. வந்து பார்த்து பேசு. ஏதோ சொத்து பத்திரன்னு சும்மா விடுறேன். நானே எருமாடா மிதிச்சிருவேன். அது போட்டு சின்ன பண்ண, நீங்க என்ன விஷயமா வந்தீங்க? ஒண்ணுமில்ல, பல்லாறு லேகியம் தரீங்களே, அதை வாங்கிட்டு போலாம்னு வந்தேன். பக்கனே அரைச்சு வச்சிருக்கேன். உங்களுக்கு இல்லாத லேகியமா? வாங்கிட்டு போங்க. என்னடா அம்லாரே கீழே விழுந்துட்டாரா? நீங்க ஒண்ணு அவர் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, சீக்கிரமா கூட்டு வர சொன்ன. ஒருத்தர் எதை எடுத்தாலும் அரைகுறைமா சொல்லிட்டு இருப்பான். ஏன்னு தென்மொழி என்ன மச்சான்? வாமா, சின்ன பண்ண எனக்கு கவனிச்சுக்க. காபியும் போட்டு கொடு. காபி சாப்பிட்டு போங்க. நான் சாப்பிடுறேன். புடுறா. ஏமா வாங்க. சீக்கிரம் வாங்க. கைய விடுறா. கண்ணு தெரியாத கூட்டி வந்த மாதிரி. அம்பலார வணக்கம். சீக்கிரமா பாரியா. ஐயோ ஐயோ, அம்மா, ஐயோ பயப்படுற அளவுக்கு ஒண்ணு இல்ல. எல்லா பொட்ட புள்ளைகளுக்கு வர்ற வியாதி தான். மருந்து கொடுக்குறேன். புடுறா. இந்த 2 பொட்டலத்தையும் ராத்திரி 12 மணிக்கு ஒருக்கா, காலையில 4 மணிக்கு ஒருக்கா உஷ்பி உஷ்பி கொடுங்க. வாரத்துக்கு 8 சினிமா பாருங்க. ஒரு நாளைக்கு எண்ணெய் தேய்ச்சி குடிச்சிடாதீங்க. என்ன நாகரீகமோ என்னமோ, பட்டணத்துக்கு போனா பழச்சி எல்லாம் மறந்துடுறீங்க. வைத்தியரே, எதுக்கு டவுன் டாக்டர் காட்டினா? அப்புறம் எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்த? என்ன கேவலப்படுத்தி முடிவு பண்ணிட்டீங்களா? சின்ன பையன். என்ன சின்ன பையன்? இல்ல, நான் வைத்தியர் இல்ல. இல்ல, பணம் வாங்கிட்டு வந்துடுறேன். வர்றீங்க. வர்றம்மா. ஒட்டி கொடுறா. நீ வீட்டு பக்கம் வா. பாம்பு சேரி போச்சு. சீக்கிரம் விஷமுறி மருந்து கொடுங்க. அப்படியா? டேய், தலை தூக்குறா. டேய், குடுறா. குடுறா. டேய் அம்மாவாசை, என்னடா ஆச்சு இவனுக்கு? நம்ம பாக்கியத்தை பாம்பு கடிச்சிருச்சுங்க. அதுக்கு ஏன் இவனை தூக்கிட்டு வந்தீங்க? அது இல்லைங்க, பாக்கியத்து உடம்புல இருந்த விஷத்தை இவர் உறிஞ்சிட்டாருங்க. பாவி பையன், விஷத்தை சரியா துப்பல போல் இருக்குது. விஷம் இவனுக்கு ஏறிடுச்சு. ஏற்கனவே ஒரு பல்லு சொத்த பல்ல, அதை விஷம் சர்றன்னு ஏறிச்சு. பயப்படாதீங்க, இப்ப எந்திரிச்சிருவான்.
நான் எங்க இருக்கேன்? ஜெய்ப்பூர் அரண்மனையில. எந்திரா. ஏண்டா பாக்கியத்தை பாம்பு கடிச்சா நேரா எங்கிட்ட தூக்கிட்டு வர வேண்டியதானே? உனக்கு எதுக்கு உறிஞ்சிற வேலை? நாங்க எதுக்கு மூளையை செலவு பண்ணி மூலிகை அரைச்சு வச்சுட்டு உட்கார்ந்துருக்கோம்? பெரிய மதுரை வீர. ஏய், தெரிஞ்ச வேலையை செய்யுங்கடா. தெரியாத வேலையை செஞ்சு நீங்களும் குழம்பி ஜனங்களையும் குழப்பி விட்டுறாதீங்கடா. இவருக்கு டவுன் டாக்டர் வேணுமா? அவரை வந்து உன்னை காப்பாந்தாரு. போங்கடா போடா. என்ன செம்பு? எங்க மச்சானுக்கு டீ வாங்கிட்டு போலான்னு வந்தேன். செம்பு நேரே டீ போட்டு கொடுத்துட்டு ஏன் கணக்குல இருக்கீங்க? ஆட்டும்னே, நம்ம டீ அதுல சேர்த்துக்க. தேன்மொழி, சாயந்தரம் கொட்டாய்க்கு வந்துரு. மாட்டுக்கார வேலை படம் பாப்போம். காலாலே நிலத்துல கோலம் போட்டு காட்டுறா. நிறுத்துப்பா, நீ வீட்டுக்கு போ. டீ நான் வாங்கிட்டு வரேன். எலே, நல்ல பொருத்தமுடா. காக்கா எலுமிச்சம்பழத்தை தூக்கிட்டு போற மாதிரி. ஏய், வைத்தியோர குழந்தையாடா, பார்த்து நடந்துக்க. மருந்த கிருந்த மாத்தி கொடுத்துட போறான். அது போகட்டும். என்ன டிக்கெட்? மண்ணுதான். அங்க போய் நீ மண்ணாயிராத. சித்தப்பு, சித்தப்பு, சித்தப்பு. அட அமாவாசை, சௌக்கியமா இருக்கியா? அண்ணன் துபாயில இருந்து வந்துருச்சா? அவன் துபாயில இருந்து வந்துட்டான்ப்பா. எனக்கு சட்டை கிட்ட கொடுத்து விட்டியா? எல்லாம் கொண்டு வந்திருக்கான்டா. நான் ஊருக்கு போய் அனுப்பி வைக்கிறேன். ஆமா, உங்க அம்பலார் வீட்டுல இருக்காரா? இப்பதான் வீட்டுக்கு போறாரு. வாங்க. அப்படியா? என்னங்க நேரமாச்சுல, வாங்க சாப்பிடலாம். மனசு சரியில்லை, நீ போய் சாப்பிடு. மனசுக்கு வயிற்றுக்கு என்ன இருக்கு? எனக்கு பசிக்குதுன்னு சொல்றேன்ல. வேணான்னு சொல்றேன்ல, போப்புல. ஆமா, உங்க கூட பெரிய இதுதான். அதோட அண்ணா வாங்க வாங்க. சௌக்கியமா இருக்கீங்களா? அண்ணி சௌக்கியமா இருக்காங்க? எல்லாரும் நல்லா சௌக்கியமா இருக்காங்க. டேய் களிமண்ணு, போய் கலர் வாங்கிட்டு வா. அதெல்லாம் வேண்டாம். பெரியவன மோர் கொண்டாரு. உட்காருங்க அம்பலம். ஆமா, துபாய்க்கு போன மாப்பிள வந்துட்டாருங்களா? வந்துட்டான். வரும்போது தனியா வந்தான். போகும்போது அவனை ஒரு ஜோடி அனுப்பலாம்னு எனக்கு ஆசை. அவன் என்னடா உங்க பொண்ணத்தான் கெட்டிக்குவேன்னு ஒத்த கல்ல நிக்கிறான். நான் பார்க்கும்போது 2 கால் இருந்துச்சே. பேசுங்க. என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, நாளைக்கே நிச்சயத்தை வச்சுக்கலாமான்னு யோசிக்கிறேன். ரொம்ப நல்லதா போச்சு. நாளைக்கே பையனை கூட்டிட்டு வர்றேன். பேசி நிச்சயம் பண்ணிடுவோம். ரொம்ப நல்லதுங்க. அப்ப நான் போயிட்டு வர்றேங்க. அண்ணே இந்தாங்க நம்ம ஒரு கல்யாண காரியம் பேசி முடிக்காம உங்க வீட்டுல கை நினைப்பேனா? இந்த அம்பலத்தை நீ என்ன நினைச்ச? வேலிச்சாமி, இப்ப நம்ம ஊரு ரொம்ப கெட்டு போச்சு. என் மகன் மட்டும் இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி கர்ப்பமாகி வந்திருந்தா ஒரே விட்டு. ஏய் நிறுத்துறா. ஒண்ணு சிரைச்சிட்டு பேசு, இல்ல பேசி புட்டு சிற. ரெண்டையும் ஒன்னா சேர்த்து செய்யற வேலையை என்கிட்ட வச்சுக்காத. கத்திடுறான். ஊர் நிலவரத்தை சொன்ன, அது கொஞ்சம் கலவரமா தான் இருக்கு. நீ கத்தி அப்படி வச்சுட்டு வா. அத பத்தி நானும் உங்ககிட்ட தனியா பேசணும்னு தான் நினைச்சேன். அது என்ன ஆகி போச்சுன்னா, அது அப்படித்தான். போடா, இப்படியே போய் ஊர் நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு வா. இனிமே செல்ஃப் சேவிங் தான். என்ன பண்றது? நீ வகையில போய் மாட்டிக்கிட்ட. வரத பல்லுல விஷம் வச்சுட்டு இருக்க பாம்பை கூட நம்பலாம்டா. சொல்ல இனிப்பு வச்சுட்டு பேசுற பொம்பளை நம்ப கூடாதா? பட்டணத்துல படிச்ச பொண்ணுங்க பையன் கட்டினா பேசுங்க. நாம தான்டா பாத்து நடக்கிறோம். அம்பளாரங்க அவங்க வீட்டுல வேலை செய்யற நீ எங்க? உன் வேலையை பார்த்துட்டு இருந்தா தெருவில் நிக்கிற நிலைமை வருமா? ஒரு மாதிரியான விட மாட்டேன். குறுக்க வந்தீங்கன்னா உன்னையும் அடிப்பண்டி. உழைக்கிற புள்ளையாவ காதல் பண்ணு காதல் பண்ணு காதல் பண்ணுன்னு நானும் எத்தனை தடவை தலையால அடிச்சிட்டு இருக்கேன். யார காதல் பண்ண சொல்றீங்க? எவனையாவது பண்ணிட்டு இது அந்த சின்ன பண்ண வண்டு எத்தனை தடவை வீட்டுக்கு வர்றான் போறான். கப்புன்னு மடக்கி போட வேண்டாம் அவனை. நம்ம இருக்கிற நிலைமையில 4 காசு செலவு பண்ணி கல்யாணம் பண்ற மாதிரியா இருக்கிறோம். நானே 1க்கு 2க்கு வைத்தியம் பாக்குறேன். அத்தோட உங்களுக்கு வைத்தியம் பாக்குறேன். போ, அந்த சின்ன பண்ண எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சு அவனை காதல் பண்ணிட்டு வா. ஓடி போக மாட்டேன். ஒண்ணு என்ன பவளமலை அடிவாரத்துல மருத உனக்காக காத்துக்கிட்டு இருக்கா. உடனே உன்னை வர சொன்னான். அம்மா இருக்காங்களே,
உங்க அம்மாவை நான் பாத்துக்கிறேன். நீ அங்க போ. உனக்கு பதிலா நான் இங்க இருக்கேன். போ. அட போன்னா. ராசாத்தி ஒண்ணே காணாத நெஞ்சு. அக்கா அம்மா. ஏமா சாப்பிடாம படுத்துட்ட? வந்து சாப்பிட்டு படுத்துக்கமா. எனக்கு சாப்பாடு வேணும். என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். எப்படியோ போ. என்ன பண்ணுது? ஒண்ணுமே சாப்பிட முடியலீங்க. எப்படி சாப்பிட முடியும்? உமக்கு வந்திருக்கிறது சக்கரை வியாதி. 500 ஏக்கருக்கு நீர் சொந்தக்காரரு. ஆனா உங்க நிலத்துல விளையிற அரிசியை நீர் திங்க முடியல. களிய கிண்டி நாய்க்கு வச்ச மாதிரி ஒரு ஓரமா வைக்கிறாங்க. நீர் தின்னுட்டு போறீரு. விதி இந்தாங்க, இந்த மருந்த சாப்பிடுங்க. என்ன 2 ரூபா வாங்கிக்க. என்ன மிலிட்டரி எப்படி இருக்கீரு? சாப்பாடே செல்ல மாட்டேங்குதுங்க. சாப்பாடுன்னு கிழிஞ்ச நோட்டா செல்லாம போறதுக்கு உமக்கு வந்திருக்கிற வியாதி. பெரிய மிலிட்டரி ஹோட்டலுக்கு நீர் சொந்தக்காரரு. உம்ம ஹோட்டல்ல இருக்கிற கறியை நீரே திங்க முடியல. என்ன பண்றது? பாவம் பண்ணிருக்கீரு. தென்ன அந்த கபால பயங்கர லேகியத்துல ஒரு உருண்டை இவருக்கு குடு. அத நாக்கில் படாம சாப்பிடுங்க. போங்க, 2 ரூபா கொடுத்துட்டு போங்க. உனக்கு என்ன தலையில புத்து? முட்டையும் பாலையும் உடைச்சு ஊத்தி சாமி கும்பிடு. போயா. அஜிரே உனக்கு என்ன? காலில் அரிக்குதுங்க. 4-5 ஆளை வச்சு சொரிஞ்சுக்கிட்டே இரு. போயா. உனக்கு என்ன? உட்கார்ந்தா குறுக்கு வலிக்குதுங்க. உட்கார நின்னுகிட்டே இரு. போயா. உங்களுக்கெல்லாம் எங்க இருந்து வந்து இந்த வியாதி? என்னடா பண்ணீங்க? போற போக்க பார்த்தா எமங்கட்ட பாச கைட்ட கொடுத்து பிரயோஜனம் இல்ல. பாச வலைய கொடுத்து ஊருக்குள்ள வீசி அப்படியே லம்பு லம்பா அள்ளணும்டா. மொத வலை உங்களுக்கு தான். என்ன மாவசா? யார் கஞ்சி கொண்டு வரேன்? எங்க அக்காவுக்கு தான். எனக்கு எப்ப கஞ்சி கொண்டு வந்து கொடுக்க போறேன்? குறும்புதான். அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். கொஞ்சம் பசிக்கிறது ஊத்தேன். ஐயோ எங்க அக்கா திட்டம். இவ்வளவு பிரியமா கேட்க கொடுக்க மாட்டேங்கிறாளே. ஏனே நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் தேனிலவுக்காக சிங்கப்பூருக்கு ஏரோப்ளேன்ல கூட்டி போறோம்ல. ஆமா. அந்த ஏரோப்ளேன் மேல போகுது பாரு. பாரு அத போகுது. எங்கயா? காணா. நல்லா போகுது. காணையா? பாரு பாரு. மேல போகுது. மேல போகுது. எங்கயா? காணா. அத போகுது பாரு. அண்ணாங்க வரல. அந்த பக்கத்துல ரயில் ஒண்ணு போகுது. எங்கயா? அடப்பாவி, கஞ்சல நீயே குடிச்சிட்டியா? சரியா நாளியா நீ? கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்வளவு திருட்டுத்தனம் பண்ற. அப்ப கேட்ட கொடுக்கணும்ல. கொடுக்கறேன். குடு குடு. இந்தா.